காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் மறுபடியும் தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு நல்ல தேவ வார்த்தை என்னன்னா, பாருங்க, இந்த 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துல வந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தை தெய்வம் தாமே உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாத மாதமாய் அமைக்க போகிறார். அதனால கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, சகரியா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்கிறது: என் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். அருமையானவர்கள், நம்மளுடைய பலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுடைய பராக்கிரமத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகுமா. இந்த மாசத்துல உங்க பலத்துல, உங்களுடைய காரியத்துல நீங்க எதையாவது செஞ்சிடலாம் சொல்லி முயற்சி பண்றீங்களா? உங்க சுய பலத்தை நம்பி, உங்க சுய புத்தியை நம்பி எதையும் செய்ய முடியாது. செய்யவும் முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால என்ன ஆகும், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பயங்கர உதவியை செய்வார். பாருங்க, அவருடைய பலம், அவருடைய வல்லமை உங்களுக்கு உதவியா இருக்கும். கவலைப்படாதீங்க. தனியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த வசனம் சொல்லுங்க, என் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவினால் எல்லாம் ஆகுமாண்டவரேன்னு கேட்டு நீங்க இருக்கிறவங்களை ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயம் கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்க செய்ய எல்லா காரியங்களும் கைகூடி வர செய்வார். நம்ம இருக்கிறவங்களோட கணம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சகரியா 4:6 படி எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவினால் எல்லாம் ஆகும் சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, இந்த ஜூலை மாதத்தை எங்க எல்லா தேவைகளையும் பொருளாதார நீங்க சந்திங்க. உங்க நாமம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.